ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025 அதில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதான் அந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னா, an approximate solution of the equation x cube minus 17 equal to 0 is obtained by using the Newton-Raphson method. If the initial guess is x equal to 2, the value at the end of the first iteration x1 is equal to round off to 2 decimal places அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். சால்வ் பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம நியூட்டன் ராப்சான் மெத்தட் படி x1 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போது என்னோட ஃபார்முலா நம்ம இப்போ நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நியூட்டன் ராப்சான் மெத்தடில் xn+1க்கான ஃபார்முலா என்னென்னா xn minus f of xn divided by f dash of xn. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? nx1 கேட்டிருக்காங்க. இப்போ x1 வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? x1 n equal to 0 போட்டால் போதும், x1 நமக்கு கிடச்சிட போகுது. இப்போ n equal to நம்ம 0 போடும்போது what happens? n இருக்கிற இடத்துல நம்ம இங்கே 0 போடுறோம். I put substitute 0 here. இந்த இடத்துலையே நம்ம 0 போடலாம். ஒரு நிமிஷம், இங்கே 0 போடலாம். ஸோ n இந்த இடத்துல இருக்கிற 0 போடலாம், 0 போடலாம், 0 போடலாம். ஸோ நமக்கு f of x என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதுதான் நம்மளுடைய f of x இந்த நியூட்டன் ராப்சான் மெத்தடில். ஆனால் இட் ஷுட் பி ஒரு சைடில் இட் ஹேஸ் டு பி 0. x cube minus 17 அப்படி தானே? x cube minus 17 equal to 0. அதை நம்ம டேரெக்டாகவே f of x-ஆக நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா f of xn என்னது? வாட் இஸ் f of xn? xn போடும்பொழுது x இருக்கிற இடத்துல xn போட்டு நம்ம செய்ய வேண்டியதான். அதான் f of xn. f dash of xn என்னது நமக்கு? f dash of xnனா முதல்ல f dash of x கண்டுபிடிப்போமா? வாட் இஸ் f dash of x? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? if டிஃபரன்ஷியேட் x கியூப், பவரில் இருக்கிறத நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். பவரில் இருக்கிறத 1 சப்ராக்ட் பண்ணணும். 3 minus 1 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 3 minus 1 சப்ராக்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 2. ஸோ -17 டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது வெறும் நம்பர், இட் பிகம்ஸ் 0. ஸோ இப்போ f dash of xn என்ன? இந்த இடத்துல நம்ம xn போட்டால் போதும் நமக்கு. ஓகே, ஸோ வி ஆர் நியர் த திங்ஸ். இப்போ x0 என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் we are asked to do? x0 வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. இனிஷியல் கெஸ் x0 equal to 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்முலாவை வேறு மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். வேறு மாதிரி மாற்றி எழுதலாமா? x1 x0 minus f of x0 f dash of x0. இப்போ நம்ம xn இருக்கிற இடத்துல x0ஓட வேல்யூ போட்டால் போதும். x0 நமக்கு என்ன வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க? xn இருக்கிற இடத்துல x0 வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ x0ஓட வேல்யூ என்ன? 2. இங்கே நம்ம இங்கே நம்ம 2 போட்டுடலாம். இங்கே நம்ம 2 போட்டுடலாம். x0 இருக்கிற இடத்துல நம்ம 2வை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம 2வை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ f of 2 என்ன? இப்போ f of 2ங்கிறது இந்த xn இருக்கிற இடத்துல நம்ம வில் சப்ஸ்டியூட் 2. இந்த இடத்துல நம்ம 2 போட்டுடலாமா? சரி, xn x0 மாற்றிட்டோம். அந்த இடத்துல 2 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2 கியூப் வந்துடும். 2 கியூப்னா 8 minus 17. 8 minus 17. 8 minus 17 என்ன எனக்கு? 8 minus 17 is minus 7 வரும். அப்படி தானே? minus 9 வரும் நமக்கு. 8 minus 17 is minus 9. இந்த இடத்துலையும் நம்ம x0ஓட வேல்யூ போடலாமா? x0ஓட வேல்யூ என்ன? இந்த இடத்துல இட் பிகம்ஸ் 2. இந்த இடத்துலையும் x0ஓட வேல்யூ போடும்போது 2 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர்னா எவ்வளவு? இட் இஸ் 4. 3 4s are 12. ஸோ த ஆன்சர் இஸ் இந்த இடத்துல நமக்கு 12 வரும். ஓகே, 12 வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல -9 போடலாமா? இந்த இடத்துல we should substitute -9 போட போகிறோம். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை we can bring it front and +9 மாறிடுது. ஸோ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆன்சர் எழுதும் பொழுது f dash of 2 வந்து என்னது? நமக்கு 12 வருது. இப்போ 9/12 நம்ம கேன்சல் அவுட் பண்ணால்
9 stands for 3 டேபிள் அடி இருக்கும்போது 3 4. ஸோ இந்த ஆன்சர் எனக்கு என்ன வந்துடுதுன்னா 3/4 எனக்கு வந்துடுது. வாட் இஸ் 3/4? 3/4னா என்ன? எனக்கு முக்காலை நம்ம 3/4ன்னு சொல்லலாம். முக்கால் மீன்ஸ் 0.75. 3/4 0.75. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் 2.75. இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆன்சரில் கேட்டிருக்காங்க? ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பிளேஸ் அதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 டெசிமல் பிளேஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அது 2 டெசிமல் பிளேஸில் தான் நமக்கு ஆன்சரே வந்திருக்கு. 2.75 அதுதான் நம்மளுடைய ஆன்சர். நமக்கு அஃபிஷியல் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ஆன்சர் இஸ் எழுதி வச்சுருந்தேன். எஸ், அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 2.75 to 2.75 தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2.75 வந்தால் அது நமக்கு சரியான விடை. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக let me know in the comment. Thank you for watching the video till the end. நன்றி. Bye.